பாமக எம்எல்ஏ கணேஷ் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில தனக்கான நேரத்துக்காக போராடி பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காருங்க. என்னன்னா, கனிம வளம் கொள்ளை போறதை தடுக்க தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியா கண்காணிக்கிற மாதிரியான ஏற்பாடு செய்யணும். கனிமங்கள் எடுக்கிறத தனியார் கிட்ட கொடுத்ததுனால பல முறைகேடுகள்ல ஈடுபடுறாங்க. இதனால அரசுக்கு பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படுது. இதை சரி செய்ய அரசே நம்ம மாநிலத்துக்கு தேவையான கனிமங்களை எடுத்தா அரசுக்கு 1.5 லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் கிடைக்கும். கனிமங்கள் அண்டை மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறத தற்காலிகமா தடை செஞ்சிருக்கீங்க. இதை பாமக வரவேற்குது. அந்த தற்காலிக தடையை நிரந்தர தடையா கொண்டு வரணும். அடுத்ததா என்எல்சி நிறுவனம் சிஎஸ்ஆர் ஃபண்ட தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு செலவு பண்ணாம வட மாநிலத்துக்கு செலவு செய்யறாங்க. இதனை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து தமிழ்நாடு பயன்பெற மாதிரி செயல்பட வைக்கணும். அடுத்ததா பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம்னு தாவேக அரசு கைவிட்ட மாதிரி மேல்மால சிப்காட்டுக்காக விவசாயிகளுடைய நிலங்களை கையகப்படுத்துறதையும் கைவிடணும். அடுத்ததா தாவேக அரசு 10 கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மூட போறதா செய்திகள் வருது. எப்படி டாஸ்மாக் விற்பனை அதிகரிக்க பல யுக்திகளை கையாளுறீங்களோ அது போல கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தோடைய வருமானத்தை அதிகரிக்க பல யுக்திகளை கையாண்டீங்கன்னா அரசுக்கு வருமானம் வரும். அதுக்காக பாமக டாஸ்மாக் ஆதரிக்கல. பூரண மது விலக்கு தான் பாமகவுடைய கொள்கை. அடுத்ததா தொழில்துறை மூலமா தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறதா சொல்றீங்க. அதனுடைய வெள்ளை அறிக்கை வேணும். அது போல தனியார் நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு 75% வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காருங்க. பாமக எம்எல்ஏ கணேஷ் அவர்களுடைய இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க?